தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என கடந்த 2015ஆம் ஆண்டு பிப்ரவரியில் ஒன்றிய பாஜக அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. பின்னர் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் அமைக்க 2019ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். அப்போது 18 மாதங்களில் முதற்கட்ட பணிகள் நிறைவடையும் என்றும் 3 ஆண்டுகளில் எய்ம்ஸ் மருத்துவமனை பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் 2021ஆம் ஆண்டு வரை ஒரு செங்கலை கூட ஒன்றிய மோடி அரசு வைக்கவில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஒற்றை செங்கலை காட்டி மேற்கொண்ட பரப்புரை தேசிய அளவில் பேசுபொருளானது. 9 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு தவிர பிற மாநில எய்ம்ஸ்களுக்கு ஒன்றிய அரசின் நிதி உதவியுடன், தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஜப்பான் நாட்டு நிறுவன நிதி உதவியுடனும் பணிகள் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு மே மாதம் கட்டுமான பணிகளுக்கான டெண்டர் இறுதி செய்யப்பட்டு பணிகள் தொடங்கின. இந்த கட்டுமான பணிகள் 2 கட்டங்களாக 33 மாதங்களில் நிறைவடையும் என அப்போது கூறப்பட்டது. முதற்கட்டமாக கல்வி வளாகம், வெளி நோயாளிகள் மருத்துவ பிரிவு, மாணவர் விடுதிகள் உள்ளிட்ட முக்கிய கட்டிடங்களுக்கான பணிகள் 2025 டிசம்பருக்குள் முடிவடையும் என்றும், 2027ஆம் ஆண்டு பிப்ரவரிக்குள் எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் முழுமையடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மொத்தமுள்ள 33 கட்டிடங்களில் மின் நிலையம், உணவு விடுதி, தங்கும் விடுதி கட்டிடங்களில் மட்டுமே 80% பணிகள் முடிந்துள்ளன. மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கட்டிடங்களில் 70% பணிகளும், பிற கட்டிடங்களில் 30% பணிகளும் மட்டுமே நிறைவடைந்துள்ளன. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மக்களை ஏமாற்றும் விதமாக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை அவசர கதியில் திறக்க ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டது. ஆனால் வழக்கம் போல் கட்டுமான பணிகள் மந்தமாகவே நடைபெற்று வருவதால் மதுரைக்கு வந்த பிரதமர் மோடி எய்ம்ஸ் மருத்துவமனையை பற்றி ஒற்றை சொல் கூட உதிர்க்காமல் டெல்லிக்கு திரும்பினார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டிய பிறகு 2 நாடாளுமன்ற தேர்தல்கள், ஒரு சட்டமன்ற தேர்தலும் நடந்துவிட்டன. விரைவில் 2வது சட்டமன்ற தேர்தலும் நடைபெற உள்ளது. ஆனால் முதற்கட்ட பணிகள் கூட முடிவடையவில்லை. 2014ஆம் ஆண்டு ஒன்றிய பாஜக அரசின் பட்ஜெட்டில் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களுக்கு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் திறக்கப்பட்டுவிட்டன. தமிழ்நாட்டோடு சேர்த்து அறிவிக்கப்பட்ட இமாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், அசாம் மாநிலங்களிலும் எய்ம்ஸ் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது. தமிழ்நாட்டின் மதுரை எய்ம்ஸுக்கு பிறகு 2017இல் அறிவிக்கப்பட்ட குஜராத், ஜார்க்கண்ட் மாநிலங்களிலும் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் திறக்கப்பட்டுவிட்டன. ஆனால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதற்கட்ட பணிகளே இன்னும் முடிவடையவில்லை. கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் பயின்று வரும் மதுரை எய்ம்ஸ் மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் தங்கும் வசதியை கூட ஏற்படுத்தாத ஒன்றிய அரசு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்க இன்னும் எத்தனை ஆண்டுகளை எடுத்துக்கொள்ளும் என்ற கேள்வி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனதிலும் எழுகிறது. தமிழ்நாட்டிற்கு எந்த நிதியும் ஒதுக்காத ஒன்றிய பாஜக அரசு மற்ற மாநில எய்ம்ஸ் மருத்துவமனைகளை ஒன்றிய அரசின் நிதியில் கட்டிவிட்டு தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஜப்பானிடம் நிதி கோரியதிலிருந்தே அதன் துரோகம் அம்பலமாகிவிட்டது. ஒன்றிய பாஜக அரசின் துரோகங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் பதிலடி கொடுக்க தமிழ்நாட்டு மக்கள் ஆவேசத்துடன் காத்திருக்கிறார்கள்.